ரத்த விருத்திக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாக்கா, எங்க அப்பத்தான் அழகா மிளகு லேகியம் செஞ்சு தரும். இது சாப்பிட்டா கிரு 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 கிருன்னு ரத்தம் ஏறிடும். அது பால், மிளகு, சீனா கல்கண்டு, நெய். நீங்க ரத்த விருத்தி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரத்த புஷ்டிக்கு அப்படிம்பாங்களே. சில சமயம் பத்திரிகை எல்லாம் எழுதுவாங்க ரத்த புஷ்டிக்குன்னுட்டு. அவங்க சொல்ற லேகியத்தை விட வீட்டுல செய்யற லேகியம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்ப நல்லா காய வச்சு அதுல இந்த பாலை காய்ச்சணும். இந்த காயற பாலுல இந்த மிளகெல்லாம் போட்டணும். பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்ப பால்ல வேக வச்ச மிளக நல்லா மையா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல வேக வச்ச மிளக எடுத்து அப்படி போட்டு இந்த சீனா கல்கண்டையும் போட்டுறணும். இந்த சூடுல அது அப்படியே இலகிடும் பாருங்க. நெய்ய நல்லா ஊத்தி விட்டுறணும். நெய்ய ஊத்தி நல்லா கிண்டி விட்டோம்னா காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுருங்கப்பா. ஹீமோகுளோபினா ஹீமோகுளோபின் எம்பிட்டு இருக்குன்னு பாத்துக்கங்க. இதை சாப்பிட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு எம்பிட்டு அதிகமாயிருக்குங்கிறதையும் பாருங்க. இந்த ஒரு கண்ணாடி பாட்டில நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா இது 6 வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். வீட்டுல 6 இருக்கலாம், வேணுமோ எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா உரைக்கும், இனிக்கும், நெய் இருக்கும், ஜாக்கிரதை. அப்புறம் நீ சொன்னீங்கன்னுட்டு நான் மிளகு மருந்து சாப்பிட்டேன் அப்படிங்க கூடாது. மிளகு லேகியம்